நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்துழுந்து பேசுகிறேன். இது 519வது வீடியோ. ஸ்ரீமாத்திரை நமக. இது முக்கியமான ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கிருஷ்ணகுமார் அப்போ கர்னூல் பேசிகிட்டு இருக்கும்போது அவனோட குருநாதர் சொன்ன ஒரு முக்கியமான பதிவு சொன்னான். கட்டாயம் நேயர்களுக்கு இது உபயோகமாக இருக்குன்ற எண்ணத்தில் சொல்கிறேன் நான். அதாவது இந்த காலத்தில் பார்க்குறோம், லேட் மேரேஜ் தான் ஆகுது. அப்படி வெளிநாட்டிலலாம் பார்த்தா குழந்தைகள் பிறக்கிறது காம்ப்ளிகேஷனோட பார்த்தாச்சு. நிறைய குழந்தைகள் ஆட்டிசம் ப்ராப்ளம்லாம் இருக்குது. இந்த மாதிரிலாம் இதுக்கு இது சொல்யூஷன் தரக்கூடிய சப்ஜெக்ட் இது. அதாவது லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஷட் சக்கரம் தான் சொல்லியிருக்கு. 6 ஆதார சக்கரங்கள் தான். சகசிராரன்றது 7வது, அது சக்கரம் கிடையாது. அதில் போய் மெர்ஜாடுது. சிவசக்தி ஐக்கிய ரூபடி மேலே குண்டலின்னு சக்தி மூலாதாரம், அது வாசன வாய்க்கு பின்பக்கத்தில் வருது. அதுலேருந்து அதில் 2.5 சுத்து வடிவில் குண்டலினி சக்தி தூங்கிட்டு இருக்கு. அது எழுப்பப்பட்ட யோக மார்க்கத்தில் மேலே போகிறது. இதில் யோகங்கெல்லாம் வேண்டாம். லலித பாராயணம் தெரிஞ்சவா ஒரு 2 லைனு அதில் இருக்குது. 2 மேக்ஸிமம் 4 லைன்ஸ் வரைஞ்சிருக்கோம். அதாவது கன்சீவ் ஆன பிறகு, நல்லா கேட்டுங்க பெண்மணிகள், கன்சீவ் ஆன பிறகு 3ஆம் மாதத்துலேருந்து 9ஆம் மாதம் வரைக்கும் 3, 4, 5, 6, 7, 8 ஸோ இந்த இது சொல்லியிருக்க 6 சக்கரங்களுக்கு 3ஆம் மாதத்துலேருந்து 8ஆம் மாதம் வரைக்கும் வருது. இந்த 6 சக்கரத்துக்கு உண்டானது. ஸோ என்ன மந்திரம் சொல்லணும்னு சொல்லியிருக்க, அதை மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை, சகசிராரன்றது மேலே, அதை விட்டுடுங்க. அது ஸோ இந்த ஒவ்வொரு சக்கரத்துலேயும் எதுலேருந்து ஆரம்பிக்கிறார்? விசுத்தியிலேருந்து ஆரம்பிக்கிறார். அதில் இந்த குருமார்கள், அதாவது கிருஷ்ணகுமாருடைய குருமார், அவர் சொல்லி நிறைய பேருக்கு பயிலும் அடிச்சிருக்கு. கன்சீவான 3ஆம் மாதத்துலேயும் சொல்லணும்னு சொல்லியிருக்கு. இந்த மந்திரத்தை வெள்ளிக்கிழமை சொன்னால் போதும். என்னென்ன நெய்வேத்தியம் பண்ணணும் சொல்லியிருக்கு. அவள் அந்த மந்திரத்தை விடாமல் சொல்லணும். அது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சொல்லிவிட்டு அந்த 2 லைன் தான், ஜாஸ்தி கிடையாது. இப்போ அது கிளியராக தெரியணுன்றதுக்காக இந்த படம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், விசுக்தி, ஆக்ஞை, அநாகதம், ஆக்ஞை, சகசிராரம். அதாவது மூலாதாரத்தை ஆரம்பித்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞா சக்கரம். ஸோ இந்த 6 சக்கரத்துக்கு எப்படி போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஷட் சக்கரா பாருங்கள், இதிலே போட்டுக்கோங்க. ஷட் சக்கரம் ஒருத்தர் ஆக்கிய பண்ணார், 7 சக்கரம்னார். ஷட் சக்கரா தான். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, நான் படிச்சுடுறேன். அதை 1 by 1 பார்க்க போகிறோம். அதில் இது ப்ரெக்னென்ட் லேடிஸ் 3rd மந்த்லேருந்து தே ஷுட் ஃபாலோ திஸ் ஸ்ட்ரிக்ட்லி. அவளுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கும். நிறைய அந்த ப்ராப்ளத்தோட குழந்தை பிறந்தால் கஷ்டம். அது அப்பா அம்மாவுக்கு கடைசி வரைக்கும் மனசு கொஞ்சம் சங்கடமாகிடுறது. அதனால் இப்போ முதல்ல விசுத்தியிலேருந்து ஆரம்பிக்கணும். விசுத்தின்றது இந்த தொண்டைக்கொழி கோட்டை வருது. விசுத் சக்கரம் இல்லையா? இங்கே இதுக்கு உண்டான யோகினி பேர் டாகினீஸ்வரி, DA டாகினீஸ்வரி. ஸ்லோகம் 98, 99 சொல்கிறா. பாயசான்ன பிரியா துக்ஸா பசுலோக பயங்கரி அமிர்தாதி மகாசி சமிர்தா டாகினீஸ்வரி, அது சொல்லணும். ஸோ அதை 3ஆம் மாதம் ஆரம்பிக்கணும். டாகினின்ற தேவி, இது புத்தி சக்கரையா இந்த கழுத்தாண்ட வருது விசுக்தி. அடுத்ததாக அனஹாப்ஜல்லையா, அதாவது ராகின்யம்பா ஸ்வரூபிணின்னு வருது. அதாவது 100வது நாமாவளி, 101வது நாமாவளி. சிக்னோதன பிரியா தக்ஸ்தா பசுலோக பயங்கரி அமிர்தாதி மகாசி சபிரதா டாகினீஸ்வரின்னு வரும். அது 4ஆம் மாதத்தை சொல்ல வேண்டியது. ராகினின்ற பேர். அநாகதம், அதாவது ஹார்ட்டு, இந்த இடத்துல அது பாவனை பண்ணிட்டா போதும். ஸோ இந்த மந்திரத்தை சொல்லி ஆனவ. அடுத்தது மணிப்பூராம் ஜல்லையா, அது லாகினி அம்பா ஸ்வரூபின்னு இருக்கு. ஸ்லோகம் நம்பர் 102, 103.
குடானம் இங்கே தான் சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணுவாங்க. இதெல்லாம் வெள்ளிக்கிழமை பண்ணுறது நல்லதுன்னு சொல்லியிருக்கா எவ்ரி வீக்கு. ஸோ குடானம் பொங்கல் வித் ஜாக்கிரியா தான் குடானம், அதான் வெள்ளத்தை போடுறது. இது வந்து 5ஆம் மாதத்துக்கு உண்டானது. லாக்கினி பேர். மணிப்பூரகம், அதாவது மணிப்பூரகன் சமக்கு வயிறு பகுதி இது. அடுத்து வந்து சுவாதிஷ்டான புஜகதா. இது வந்து காக்கின்யம்பா சுரூபிணி, காக்கினி ரூபதாரிணி சொல்லியிருக்கு. ஸ்லோகன் நம்பர் 104லேருந்து 105 வரைக்கும். தத்தியானம் தயிர் சாதம் பண்ணணும் வெள்ளிக்கிழமை அந்த மாதத்துக்கு. 6ஆம் மாதத்துக்கு காகினின்ற ரூபம், சுவாதிஷ்டானம் வந்து ஜெனிஷியஸ். அடுத்து வந்து மூலாதாரம் புஜாரூடம் பஞ்சவக்ர அசி சம்சித 105 ஸ்லோகம், அதுலேருந்து 107 வரைக்கும். முக்தான்னம், அது வெண்பொங்கல் நைவேத்தியம் பண்ணோம். அதுக்கு முக்தானத்துக்கு இது 7ஆம் மாதத்துக்கு ஷாகினின்னு பேர். இந்த மூலாதாரம், அதாவது ஆசன வாய்க்கு இட்டுட்டு பாவனை தான் பண்ண, தொடரலாம் அவசியம் இல்லை, பாவனை தான் அது. பேஸ் ஆஃப் ஸ்பைனல் கார்டு, இது 7ஆம் மாதம். அடுத்தது 8ஆம் மாதம் ஆக்ஞா சக்கரம் சொல்லையா. ஆக்ஞா சக்கரன்றது 2 புருவ மத்தியில் வரக்கூடியது. அதனால தான் அது மறைச்சிக்கிறோம், நம்ம குங்குமம் போட்டால் தான் வச்சுக்கிறோம். ஸோ ஸ்லோகம் வந்து 107, 108. ஹரித்ரான்றது அந்த மஞ்சள் நிற சாதம், அதாவது எலுமிச்சம்பழ சாதம் நைவேத்தியம் பண்ணுறது. லெமன் ரைஸு 8ஆவது மாதத்துக்கு. ஹாகினி, அதாவது ஆக்ஞை பிட்வீன் ஐப்ரோஸ்ன்னு சொல்லிருக்கு, இது சொல்லணும். ஹரித்ரானசிகா ஹாகினி ரூபதாரிணி அது. அடுத்து வந்து கடைசி இது 7ஆம் மாதத்தில் வந்து 7வது சகஸ்திர தள பத்னஸ்த ஷர்வ வர்ண உபசோபித அப்படின்னு இருக்கு. ஸோ இதுக்கு வந்து யாக்கின் எம்பா சுரூபிணி யாக்கின் எம்பா சுரூபிணின்னு சொல்லியிருக்கு. 109வது ஸ்லோகம் டு 110வது ஸ்லோகம் லலிதாவில் சொல்லக்கூடியது. முதல் லைன் மட்டும். ஸோ சர்வான்னம் மிக்சர் ஆஃப் ஆல் த அபோ, 4 இதுவும் சேர்த்து ஒன்றா பண்ணுறது. இது வந்து 9ஆம் மாதத்துக்காக. 3, 4, 5, 6, 7, 8 சகஸ்திராரம் சேர்த்து 9 ஆகிடுறது 9ஆம் மாதத்துக்கு. யாக்கினி ரூபதாரிணி, அதாவது அந்த ஹெட்டு. ஸோ இதனால் என்ன பலன்னா ஆரோக்கியமான குழந்தைகள் பிறக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை வந்து அவள் நிறைய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி அவள் குருநாதர், யாரோட குருநாதர், நம்ம கிருஷ்ணகுமாருடைய குருநாதர் சொல்லியிருக்கார். யாருக்கு? கிருஷ்ணகுமாருக்கு சொல்லி அவளுடைய எல்லா அந்த இவாளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கார். அவகிட்ட வரக்கூடிய பெண்களுக்கெல்லாம் வந்து அங்கே கர்னூலில் அவள் டீச் பண்ணியிருக்கா. அது மாதிரிலாம் நல்லா சொல்லி அவளும் பயன்பெற்றிருக்கான்னு சொல்லியிருக்கா. கிருஷ்ணகுமார் இஞ்சட்டியில் இருக்கிற, ஆந்திர பிரதேஷ் இஞ்சட்டி, அந்த இஞ்சட்டியில் இருக்கிற கிருஷ்ணகுமாருடைய குருநாதர் யார் இப்போ பார்க்க போகிறோம். அவரோட அவர் வந்து ஜீவிதத்தோடு இருக்கார். அவர் உட்கார்ந்துட்டு இருக்கார் கட்டிலில். இவர் தான் வந்து அந்த இதை சொல்லி இது பண்ணால் 3ஆம் மாதத்தை ஆரம்பித்து அந்த 9ஆம் மாதம் வரைக்கும் வரும். அது இந்த ஆட்டிசம் ப்ராப்ளம் இல்லாமல் பிறக்கும் குழந்தைக்கு, அது வேறு ஏதாவது ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும், குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அவர். ஏன்னா லலிதா சஹஸ்ரநாமம் அந்த மிஞ்சி எதுவுமே கிடையாது. அதை வந்து ஒரு பெரிய பொக்கிஷம். நிறைய புரிய மாட்டேன்றது வாழ்க்கைலாம். இப்போ நம்ம எத்தனை சொல்கிறத விட
அது புரிஞ்சுக்கணும் இல்லையா மனுஷன். இதுதான் கிருஷ்ணகுமார், நம்மளுடைய இந்த நண்பன் ப்ளஸ் இந்த யூடியூப் ஃபாலோவர். பட் இஸ் வெல் வெஸ்ட் இன் ஸ்ரீவித்யா, 27 years ஓல்டு, ஸ்ரவண நட்சத்திரம், மகர ராசி, சீவ சகோத்திரம். பொண்ணு பார்த்துட்டு இருக்கா, அவனுக்கு நல்ல பொண்ணாக கிடைக்கணும் வேண்டிக்கிறேன். அவன் குருநாதர் கட்டின கோவில் ராஜராஜேஸ்வரிக்கு கர்னூலில் இருக்குது. அவர் பேர் பிரம்மஸ்ரீ வெள்ளால ஸ்ரீகாந்த சர்மா. இதை சொன்னவர் யாருன்னா பிரம்மஸ்ரீன்னு வேதம் படித்தவான்னு அர்த்தம். இப்போ எல்லோரும் போட்டுக்கிறார் பிரம்மஸ்ரீன்னு, அப்படி போட்டுக்கூடாது, வேதம் படித்தவாதம் போட்டுக்கணும். ஸோ வேதம் படித்த வரவர் அவர் வெள்ளால ஸ்ரீகாந்த சர்மா அப்படி பேர். அவர் தான் இவர். அவர் மனைவியும் இருக்கிற ஃபோட்டோ அது. இவர் தான் இந்த லலிதா சத்நாமத்துலேருந்து இந்த இதை சொன்னது. நான் உங்களுக்காக திரும்பவும் ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ரீட் இட். அதாவது சரியாக நோட் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. ஏன்னா இது சின்ன லெட்டர்ஸ் முடியல என்னால். அதாவது 3ஆம் மாதத்துலேயும் ஆரம்பிக்கிறோம். 3ஆம் மாதம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் என்ன பண்ணணும்னா வித்யுத் சக்கரம் இல்லையா, அது சொல்லி இந்த டாகினின்ற தேவதைக்கு பூஜை பண்ணுறோம். 98, 99 லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய அந்த ஸ்லோகம். பாயசான பிரியா பக்ஸ்தா பசுரோக பயங்கரி. எப்படி பண்ணோம், அரிசி குருணையை பாலிலேயே வேக வைக்கணும். அதில் தேங்காய், குங்குமப்பூ, ஏலக்காயில் அரிசி, வெள்ளத்தோட அரிசி அதில் சேர்க்கணும். அது நல்லா பால்லையே வேகணும். அதுதான் பாயசா அன்னம் பேர். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 3ஆம் மாதத்தில் பண்ணணும். அடுத்தது அனஹாப்ஜன் இல்லையா, ராக்கினி அம்பாசுரூபிணி. அது சிக்னோதன பிரியான நெய் அன்னம், மிளகு சீரகம் சேர்த்து நெய்யில் வறுத்து கருவேப்பிலையோடு சேர்த்து லைட்டாக உப்பு போட்டு பண்ணுறது. அது 4ஆம் மாதத்துக்கு. அந்த அம்பாள் பேர் என்ன, ராகினி, RAKINI, அந்த யோகினி பேர். அடுத்தது மணிப்பூராம் ஜல்லையா லாக்கின் அம்பா ஸ்வரூபிணி. ஸ்லோகன் நம்பர் 102, 103. குடான்னம், அதாவது சக்கரை பொங்கல் பண்ணணும் 5ஆம் மாதத்துக்கு. அதுக்கு லாகினி, LAKINI. அடுத்தது சுவாதிஷ்டானாம் புஜகதா அப்படின்னா காக்கினி அம்பாஸ்வரூபிணி. காக்கினி ரூபதாரிணி. தத்தியானம், தைஷாத நைவேத்தியம் பண்ணணும். இது எத்தனாம் மாதத்துக்கு, 6ஆம் மாதத்துக்கு. காக்கினின்ற தேவதை. அதாவது சுவாதிஷ்டான புஜகதனை இந்த ஜெனிட்டல்ஸ் போட்டிருக்கு. அதாவது நம்மளுடைய இந்த இது அது பேர் என்ன, ஆண்குறிய பெண்குறி. அடுத்ததாக மூலாதாரா புஜாரூட பஞ்சவக்ரா அசி சப்சிதான் வரும். ஷாகின் எம்பா ஸ்வரூபிணி. இங்கே முக்தானம்ன்ற வெண்பொங்கல் பண்ணி நைவேத்தியம் பண்ணால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதத்துக்கு 7ஆம் மாதத்துக்கு அது ஷாகினின்னு பேர், அந்த அம்பாள் பேர். SA. அது ஆக்ஞா சக்கராச்சம் இல்லையா, ஹாகினி ரூபதாரிணி. ஹரித்ரானம், லெமன் ரைஸ் பண்ணி நைவேத்தியம் பண்ணணும் 8ஆம் மாதத்துக்கு. இது ஹாகினி ரூபதாரிணி. ஸ்லோகம் 107, 108. அடுத்ததாக கடைசி இது சகஸ்த தள பத்மஸ்தா. அதாவது யாகின் எம்பா சுரூபிணி. 109, 110. முதல் லைன் மட்டும் சொன்னால் போதும். சர்வபர்ண உபசோபிதா, மிக்சர் ஆஃப் சகல அன்னங்களும் அவளுக்கு நைவேத்தியம் பண்ணணும். என்ன அன்னம், சகல அன்னம் எல்லாம் சேர்த்துக்கூடாது. இப்போ சொன்னக்கூடிய இந்த 6 அன்னங்களை ஒன்றா சேர்த்து நைவேத்தியம் பண்ணணும். இந்த மாதிரி யார் பண்ணி இந்த மந்திரத்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இது பண்ணி நைவேத்தியம் பண்ணி பண்ணுறாளோ அவளுக்கு சுகப்பிரசவமாகும்,
நல்லபடியாக நல்ல குழந்தையாக பிறக்கும், பிரச்சனை இல்லாமல் இருக்கும் குழந்தைகள். இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.